உலக புகழ்பெற்ற பரிணாம உயிரியலாளர் ரஃபேல் வெல்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1860 மார்ச் 15 அன்னைக்கு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஹைகேட்டில் வால்டர் வெல்டனுக்கும் ஆன் காட்டன் வெல்டனுக்கும் 2ஆவது குழந்தையாக பிறக்கிறார். வால்டர் ஃப்ராங்க் ரஃபேல் வெல்டன். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் சிஸ்டரும் ஒரு யங்கர் பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்டாகவும் ஜேர்னலிஸ்டாகவும், அதாவது தொழில்துறை வேதியியலாளராகவும் பத்திரிகையாளராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக ரஃபேல் வெல்டன் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1864ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டனுக்கு 4 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பிரைவேட் டியூட்டர்ஸை நியமிக்கிறாங்க. அதாவது வீட்டுக்கே வந்து கல்வியை கற்பிக்கக்கூடியவங்க தான் பிரைவேட் டியூட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ரஃபேல் வெல்டன் வந்து பிரைவேட் டியூட்டர்ஸ் மூலமாக இவருடைய வீட்டிலிருந்தே பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ரஃபேல் வெல்டனுடைய அப்பாவினுடைய பணியின் நிமித்தமாக இவருடைய குடும்பம் ஒரே இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாத நிலை ஏற்படுது. இதனால் அடிக்கடி இங்கிலாந்திலேயே பல்வேறு இடங்களுக்கு இவருடைய குடும்பம் இடம்பெயர்ந்து வந்தாங்க. இதன் காரணமாக ஒரு ஸ்கூலில் சேர்ந்து நிரந்தரமாக படிக்க முடியாது அப்படின்றனால தான் இவருடைய அப்பா பிரைவேட் டியூட்டர்ஸை நியமித்து வீட்டிலிருந்தே ரஃபேல் வெல்டன் கல்வி கற்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ இப்படி ரஃபேல் வெல்டனும் வீட்டிலிருந்தே இவருடைய ஆரம்ப கல்வியை படித்து வந்தாங்க. பிறகு 1869ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் ரஃபேல் வெல்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமாவும் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்காகவும் தொடர்ச்சியாக பிரைவேட் டியூட்டர்ஸையே இவருடைய அப்பா ரஃபேல் வெல்டனுக்கு நியமித்தாங்க. ஸோ பிரைவேட் டியூட்டர்ஸ் மூலமாகவே ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் வீட்டிலிருந்தே ரஃபேல் வெல்டன் வந்து படிக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த சமயம் ஒரு கிளர்ஜிமன், ஒரு மத குருவையும் இவருடைய அப்பா நியமித்தாங்க. அந்த மத குருவின் மூலமாக ரஃபேல் வெல்டன் வந்து தியாலஜி இறையியலை படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் ரஃபேல் வெல்டனுக்கு வந்து இந்த நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, இது போன்ற பாடங்கள்லாம் அதிகமான ஆர்வம் ஏற்பட்டது. ஸோ அது மாதிரியான பாடங்களை ரொம்ப விருப்பத்தோட ரஃபேல் வெல்டன் வந்து படித்து வந்தாங்க. குறிப்பாக நேச்சுரல் சயின்சஸ், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. இந்த நிலையில் 1873ஆம் ஆண்டு இவரை ரஃபேல் வெல்டன் வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதனால் இவருடைய அப்பா இவரை இந்த 1873ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற பெர்க்ஷருடைய ரீடிங்கில் இருக்கக்கூடிய கேவர்ஷாம் அப்படின்ற ஒரு இடம், அங்கே வந்து இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அந்த கேவர்ஷாமில் இருக்கக்கூடிய மிஸ்டர் வாட்சன்ஸ் போர்டிங் ஸ்கூல் அப்படின்ற ஒரு போர்டிங் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அதாவது அந்த மிஸ்டர் வாட்சன்ஸ் போர்டிங் ஸ்கூலில் தங்கி படிக்கிறதுக்குண்டான வசதி இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து ரஃபேல் வெல்டன் 1873ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம் ரஃபேல் வெல்டன் வந்து லட்டின் அண்டு கிரீக் லாங்குவேஜஸை லேர்ன் பண்ணி வந்தாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக ரஃபேல் வெல்டனுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இந்த நிலையில் 1876ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் ரஃபேல் வெல்டன் இவருடைய உயர்கல்வியை அந்த மிஸ்டர் வாட்சன்ஸ் போர்டிங் ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை அந்த இங்கிலாந்தில் இருக்கிற பெர்க்ஷருடைய ரீடிங்கில் இருக்கிற கேவர்ஷாமில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், அங்கே வந்து இவரை அனுப்பிடுறாங்க. ஸோ லண்டனில் இவர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் UCL ஜாயின் பண்ணி 1876ஆம் ஆண்டிலிருந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ படிப்பின் போது ரஃபேல் வெல்டனுக்கு வந்து நிறைய சயின்ஸ், அறிவியல் ஆர்வம் இருந்தனால அறிவியல் பாடங்களையுமே இவர் வந்து படிக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக சர் எட்வின் ரே லங்கெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜுவாலஜிஸ்ட், ஒரு விலங்கியல் நிபுணர், அவர் ஒரு விலங்கியல் பேராசிரியர், ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியாகவும் இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே விலங்கியல் பாடங்களை ரஃபேல் வெல்டன் வந்து மருத்துவ கல்வியின் போதே யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் படிக்க தொடங்குறாங்க. மேலும் ஆலஸ் ஹென்ரிச்சி அப்படின்னு சொல்லி ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு கணிதவியலாளர், அவர் மூலமாக கணிதவியல் மேத்தமெட்டிக்ஸை ரஃபேல் வெல்டன் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1877ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இருந்து அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டன் KCL, அங்கே வந்து இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. ஸோ அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி ரஃபேல் வெல்டன் கிங்ஸ் காலேஜ் லண்டனில் தொடர்ந்து அடுத்த ஆண்டு மருத்துவ கல்வியை 1877ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவர் ரொம்ப நல்லாவே இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. இதன் மூலமாக ரஃபேல் வெல்டனுக்கு வந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து ஒரு எக்ஸிபிஷனர்ஷிப் ஆனது
இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ இவர் ஒரு எக்ஸிபிஷனர் ஆகுறாங்க. அதாவது அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது. ஸோ இவர் ஒரு ஸ்காலர்ஷிப் ஹோல்டர் ஆயிடுறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையை பயன்படுத்தி இவர் வந்து கேம்பிரிட்ஜ் போய் படிக்க முடியும். ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்குது. இதனால இவர் வந்து இந்த கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல இருந்து 1878ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. குறிப்பாக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜான செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அங்கே வந்து ரஃபேல் வெல்டன் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி தொடர்ந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது ஒரு அங்கம் தான். ஸோ செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பில் இருந்து தான் டிகிரியானது வழங்கப்படும். ஸோ அந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜில் இவர் வந்து இவருடைய ஸ்காலர்ஷிப் பயன்படுத்தி 1878ஆம் ஆண்டிலிருந்து ரஃபேல் வெல்டன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் வந்து பிரான்சிஸ் மெய்ட்லாண்ட் பால்ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கியல் நிபுணர், அவர்னால இவர் வந்து ஈர்க்கப்பட்டாங்க. அவர் ஒரு டெவலப்மெண்டல் மோர்ஃபாலஜிஸ்டாகவும் இருந்தாங்க, அதாவது வளர்ச்சி உருவவியல் நிபுணராகவும் அவர் வந்து இருந்தாங்க. ஸோ அவர் மூலமாக ஈர்க்கப்பட்டு படிப்படியாக மருத்துவத்தின் மீது இருந்த ஆர்வமானது குறைய தொடங்கி அறிவியலின் மீது ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதுலேயும் பர்டிகுலராக விலங்கியல்ல ரஃபேல் வெல்டனுக்கு அதிக ஆர்வம் ஏற்படுது. இதன் காரணமாக ரஃபேல் வெல்டன் வந்து இவருடைய மருத்துவ படிப்பை அந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் பாதியில் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு அந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ்லேயே ரஃபேல் வெல்டன் வந்து நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 அதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் அப்படின்றது, இந்த ட்ரைபாஸ் அப்படின்னாலே ஒட்டுமொத்த உலகத்திலேயே அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மட்டும்தான் இந்த ஒரு சிஸ்டமானது இருக்குது. ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு இருக்குது. இது புரிகிற மாதிரி சொல்லணும்னா எப்படி வந்து 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு செமஸ்டர் வந்து இருக்கோ அது மாதிரி ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பார்ட்ஸாக வந்து இருக்குது. இந்த 2 பார்ட்ஸ் பார்ட் 1 ட்ரைபாஸ் பார்ட் 2 ட்ரைபாஸ் இந்த ரெண்டையுமே படித்தா பேச்சுலர்ஸ் டிகிரியானது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து பெற முடியும். ஸோ இவர் வந்து நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சார்ந்தது. ஸோ கெமிஸ்ட்ரி வேதியியல், அதேமாதிரி ஃபிசிக்ஸ் இயற்பியல், அஸ்ட்ரானமி வானியல், அதுக்கப்புறம் ஜியாலஜி புவியியல், ஸோ இது போன்ற பாடங்கள் எல்லாம் உள்ளடங்கியது. பயாலஜி உயிரியல், இது மாதிரியான பாடங்கள் உள்ளடங்கியது. ஸோ இதை வந்து ரஃபேல் வெல்டன் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜான செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அடுத்து 1881ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் ரஃபேல் வெல்டன் வந்து அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர்ஸில் பாஸ் பண்ணுறாங்க. அது எப்படி நேச்சுரல் சயின்சஸ் இதெல்லாம் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் வரும்னா இந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏல தான் சயின்ஸ் பாடங்களும் இருந்தது. ஸோ இவர் 1881ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் ரஃபேல் வெல்டன் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து முடிக்கிறாங்க. முடித்த இந்த காலகட்டத்தில் அந்த பிரான்சிஸ் மெய்ட்லாண்ட் பால்ஃபோர் அப்படின்ற அந்த ஒரு பேராசிரியர் மூலமாக இவர் ஈர்க்கப்பட்டிருந்தனால நிறைய விலங்கியல் சார்ந்து உயிரியல் சார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு இவர் முனைப்பு காட்ட தொடங்குறாங்க. இதுக்காக இவர் வந்து இந்த 1881ஆம் ஆண்டு இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்த உடனே இவர் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து இட்டாலியோடைய காம்பானியாவில் இருக்கிற நேப்பல்ஸுக்கு இவர் வந்து போகிறாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய நேப்பல் ஜுவாலஜிக்கல் ஸ்டேஷன், அது வந்து இட்டாலியன் லாங்குவேஜில் ஸ்டாசியோன் ஜுவாலஜிக்கா ஆண்டாண்டோன் அப்படின்னு சொல்லி அது வந்து அழைக்கப்படும். அது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அங்கே 1881ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் ஜாயின் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. அடுத்த ஓராண்டு விலங்கியல் ஆராய்ச்சிகளை அங்கே மேற்கொள்கிறாங்க. குறிப்பாக விலங்குகளினுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய இனப்பெருக்கம், அதனுடைய நடத்தை, இது குறித்தெல்லாம் ரஃபேல் வெல்டன் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. பிறகு 1882ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு அப்புறமா அந்த ஸ்டாசியன் அப்படின்ற அந்த ஸ்டாசியன் ஜுவாலஜிக்கா ஆண்டாண்டோன் அப்படின்ற அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து இவர் வெளியேறி இட்டாலியோடைய காம்பானியாவில் இருக்கிற நேப்பல்ஸ்ல இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவர் போயிடுறாங்க. போய் இவர் படித்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அதனுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் ஜுவாலஜி 1882ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் வந்து நியமிக்கப்படுறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு என்னன்னா, இப்போ ஒரு விலங்கு இருக்குன்னா அந்த விலங்கை நேரடியாக
வரைபடமாவோ டயக்ராமாவோ பண்ணி அதனுடைய உடல் உறுப்புகள் பற்றிலாம் நேரடியாக மாணவர்களுக்கு கற்பிக்கணும். அதே மாதிரி சில விலங்குகளினுடைய சடலங்களை பயன்படுத்தி இதை வந்து பண்ணணும், டைசெக்ட்லாம் பண்ணி. ஸோ அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவி. ஸோ அப்படி டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் ஜுவாலஜி, விலங்கியல்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக 1882ஆம் ஆண்டிலிருந்து ரஃபேல் வெல்டன் பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1883 மார்ச் 13 அன்னைக்கு கரெக்டாக இவருடைய 23வது பர்த்டே வர்றதுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ரஃபேல் வெல்டன் வந்து ஃப்ளோரன்ஸ் ஜாய் டெப் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா அந்த ஃப்ளோரன்ஸ் ஜாய் டெப் வெல்டன் இவருடைய மனைவி, அவங்க வந்து இவரை விட 2 வயசு ஜாஸ்தி. 1858ஆம் ஆண்டு அவங்க பிறந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த 1883ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 25 வயசு இருந்தது. ஸோ அவங்களே இவருடைய கிட்டத்தட்ட 23 வயதில் ரஃபேல் வெல்டன் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்தின் பிறகு ரஃபேல் வெல்டன் மற்றும் இவருடைய மனைவியான அந்த ஃப்ளோரன்ஸ் ஜாய் டெப் வெல்டன் இவங்க 2 பேருடைய திருமண வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக ஆரம்பிக்குது. இது வந்து இவருடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. குறிப்பாக இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரஃபேல் வெல்டனுடைய மனைவி ஒரு மேத்தமெட்டிஷியன், கணிதவியலாளராக இருந்தாங்க, பெண் கணிதவியலாளராக. ஸோ அவங்க ரஃபேல் வெல்டனுக்கு போக போக நிறைய உதவிகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1884ஆம் ஆண்டு அந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் ஜுவாலஜி அப்படின்ற பதவியில் இருந்து இவர் வந்து ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க, யூனிவர்சிட்டி லெக்சரராக. குறிப்பாக இவர் வந்து இன்வெர்டபிரேட் மோர்ஃபாலஜி அதில் ஒரு விரிவுரையாளராக நியமிக்கப்படுறாங்க. இன்வெர்டபிரேட் மோர்ஃபாலஜி அப்படின்றது, இன்வெர்டபிரேட் அப்படின்னா முதுகெலும்பில்லாத உயிரினங்கள். ஸோ அது குறித்து படிக்கிறது இன்வெர்டபிரேட் அப்படின்னு அர்த்தம், முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் அப்படின்னு அர்த்தம். மோர்ஃபாலஜி அப்படின்னா உருவவியல். ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அதனுடைய உருவ தோற்றம் குறித்து படிக்கிறது மோர்ஃபாலஜி அப்படின்றது. ஸோ இன்வெர்டபிரேட் மோர்ஃபாலஜி அப்படின்னா முதுகெலும்பில்லாத உயிரினங்களினுடைய உருவவியல் தன்மை குறித்து படிக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ அதை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக 1884ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து இவர் வந்து மோர்ஃபாலஜியில் பல ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1885 செப்டம்பர் 20 அன்னைக்கு ரஃபேல் வெல்டனுடைய அப்பாவான வால்டர் வெல்டன் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 52 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ரஃபேல் வெல்டனுடைய அப்பா 1832 அக்டோபர் 31 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவர் 1885 செப்டம்பர் 20 அன்னைக்கு அவருடைய 52 வயதில் இறந்து போகிறாங்க. இது ரஃபேல் வெல்டனுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் படிக்கும்போது 1881ஆம் ஆண்டு இவர் டிகிரி முடிக்கிற அந்த ஒரு ஆண்டில் ரஃபேல் வெல்டனுடைய யங்கர் பிரதர் டான்டே வெல்டன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திடீர்னு இறந்து போனாங்க. இதுவும் ரஃபேல் வெல்டனுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதுக்கப்புறம் தான் 1885 செப்டம்பர் 20 அன்னைக்கு ரஃபேல் வெல்டனுடைய அப்பாவும் இறந்திருந்தாங்க. ஸோ இப்படியான உயிரிழப்புகள் வந்து இவருடைய குடும்பத்தில் நடந்தது. இதுக்கப்புறம் ரஃபேல் வெல்டனுடைய எல்டர் சிஸ்டர், மூத்த சகோதரி, அதுக்கப்புறம் இவருடைய மதர், அம்மா. ஸோ அவங்க 2 பேரை பார்த்துக்கிட்டு ரஃபேல் வெல்டன் இவருடைய மனைவி கூடயும் இவருடைய வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கமாக 1886 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கிற பஹாமஸ் அங்கே வந்து ஹாலிடேவின் போது ரஃபேல் வெல்டன் வந்து இவருடைய மனைவியை அழைச்சிட்டு போகிறாங்க. அது காரணம் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள், பஹாமஸில் இருக்கிற உயிரினங்கள், அந்த இடத்துல இருக்கிற உயிரினங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இவர் வந்து இவருடைய ஹாலிடேவை வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு போல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போனாங்க. இது மாதிரி 1887 1888 காலகட்டத்திலையும் ரஃபேல் வெல்டன் வந்து ஒரு பக்கம் விரிவுரையாளராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இவருடைய ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வந்தாங்க. பர்டிகுலராக இந்த சமயம் தான் மோர்ஃபாலஜி, அந்த உருவவியல்ல இருந்து இவருடைய அந்த ஒரு எண்ணம், அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஆர்வமானது பரிணாமம், எவல்யூஷனில் திரும்புது. குறிப்பாக வந்து இந்த மெரைன் பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ், அதாவது கடல்வாழ் உயிரினங்கள். ஸோ அவைகளினுடைய தோற்றம், வளர்ச்சி, ஸோ அது குறித்துலாம் ஆராய்ச்சி பண்ணுறதுல ரஃபேல் வெல்டனுக்கு படிப்படியாக ஆர்வம் ஏற்படுது. இந்த நிலையில் தான் ஃப்ரான்சிஸ் கால்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவருடைய அறிமுகம் ரஃபேல் வெல்டனுக்கு கிடைக்குது. அந்த ஃப்ரான்சிஸ் கால்டன் அப்படின்றவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயாலஜியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லுநராக இருந்தாங்க. அதாவது உயிரியலில் புள்ளி விவரத்தை பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணுறதுல ஒரு
எக்ஸ்பர்ட்டாக அந்த ஃப்ரான்சிஸ் கேல்டன் இருந்தாங்க. ஸோ அதில் இவருக்கும் வந்து ரஃபேல் வெல்டனுக்கும் ஆர்வம் ஏற்படுது. அதாவது இது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த உயிரினங்கள், இந்த காலகட்டத்தில் அதே உயிரினங்கள், ஸோ அதனுடைய மாற்றத்தை வந்து புள்ளி விவர அடிப்படையில் அனலைஸ் பண்ணுறது தான் இந்த பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு இன்றைக்கி வந்து அழைக்கப்படுது. ஸோ அதுக்குண்டான ஆரம்பம் வந்து இந்த 1880களினுடைய இறுதி காலகட்டம் தான் ஃப்ரான்சிஸ் கால்டன் ஆரம்பித்தாங்க. ரஃபேல் வெல்டனும் அதில் வந்து நுழைஞ்சு அதில் ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. அதாவது இது இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு உயிரினம் இருக்குது, ஒரு பறவை இருக்குன்னா, அது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அதே பறவைக்கும் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய அதே பறவை இனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், அது குறிப்பாக வந்து அந்த பறவையினுடைய நிறமாக இருக்கட்டும், அந்த பறவையினுடைய அந்த உடல் அமைப்பாக இருக்கட்டும், வளர்ச்சியாக இருக்கட்டும், அதனுடைய எலும்புகளினுடைய அளவாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பற்றி அதை மெஷர் பண்ணி அப்போக்கும் இப்போக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயாலஜியில் பயன்படுத்தக்கூடியது தான் பயோமெட்ரிக்ஸ். ஸோ இதில் தான் ஃப்ரான்சிஸ் கால்டன் ஆர்வம் காட்டினாங்க. இதில் தான் ரஃபேல் வெல்டனும் ஆர்வம் காட்ட தொடங்கினாங்க. இந்த நிலையில் 1889ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், ஓராண்டு மட்டும் படித்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், அங்கே வந்து அந்த சர் எட்வின் ரே லங்கெஸ்டர், அவர் தான் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியாக இருந்தாங்க. அவருக்கு கீழே தான் இவர் வந்து விலங்கியலை கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த சர் எட்வின் ரே லங்கெஸ்டர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து விலகின உடனடியாக அந்த ஒரு பேராசிரியர் பதவி 1889ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டனுக்கு கிடைக்குது. ஸோ ரஃபேல் வெல்டன் வந்து ஒரு ஜோட்ரல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியா யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் வேலை கிடைச்சனால இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ஒரு ஜோட்ரல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியாக பணிபுரிய தொடங்குறாங்க. அப்போ இவருடைய ஃபேமிலியும் லண்டனில் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய லெக்சரர் அப்படின்ற பதவியை இந்த காலகட்டத்தில் முழுமையாக ரிசைன் பண்ணிட்டு தான் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ஒரு விலங்கியல் பேராசிரியர் 1889ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 29 வயதிலிருந்து ரஃபேல் வெல்டன் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த சமயம் ஜோட்ரல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, ஜோட்ரல் அப்படின்னா ஒரு நபரை குறிக்கும். ஸோ அந்த நபரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் ஜோட்ரல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பில் தான் 1889ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ரஃபேல் வெல்டனும் இந்த பயோமெட்ரிக்ஸில் ஆர்வம் காட்டினாங்க. அதில் பல ஆராய்ச்சிகளையும் பண்ண தொடங்கினாங்க. குறிப்பாக வேரியபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேரியபிலிட்டி அப்படின்றது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இடைப்பட்ட வேறுபாடுகள், அது குறித்து ரஃபேல் வெல்டன் வந்து புள்ளி விவரங்களை பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. இந்த ஆராய்ச்சியின் இறுதியில் 1890ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் வந்து ஒரு முக்கியமான ஒர்க்கை எழுதினாங்க. அது வந்து த வேரியேஷன்ஸ் அக்கரிங் இன் certain decapod crustacea அப்படின்ற டைட்டில் ஒரு ஒர்க்கை இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ த வேரியேஷன்ஸ் அக்கரிங் இன் certain decapod crustacea அப்படின்ற டைட்டில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் வந்து கடல்வாழ் உயிரினங்கள், குறிப்பாக கடல்வாழ் உயிரினங்கள்லேயே ரஃபேல் வெல்டன் பண்ண ஆராய்ச்சியானது டெக்கபாட் அப்படின்னா இந்த நண்டுகள், கடல்வாழ் நண்டுகள், அதே மாதிரி கடலில் வாழக்கூடிய இந்த ஓட்டு மீன் அப்படின்ற கிறிஸ்டேசியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த மீன்கள். ஸோ அந்த வகையான உயிரினங்களினுடைய வெவ்வேறுபட்ட மாறுபாடுகள், அது குறித்து வந்து ரஃபேல் வெல்டன் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒரு ஒர்க்கை 1890ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய டெவனில் இருக்கிற பிளிமத் அப்படின்ற இடம், அங்கே வந்து மெரைன் பயாலஜிக்கல் அசோசியேஷன் அவங்களுடைய ஒரு லேபரட்டரியானது உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த லேபரட்டரிக்கும் ரஃபேல் வெல்டன் வந்து அடிக்கடி போய் கடல்வாழ் உயிரினங்களினுடைய பரிணாம வளர்ச்சி குறித்து ஆராய்ச்சி பண்ணி வந்தாங்க. இதுக்கப்புறம் இதே 1890ஆம் ஆண்டு இவருடைய 30 வயதில் ரஃபேல் வெல்டன் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு வந்து ஹக்ஸ்லி, அதுக்கப்புறமா வந்து சர் எட்வின் ரே லங்கெஸ்டர், அதே மாதிரி ரொமைன்ஸ் போன்ற நபர்கள் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1890ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி RS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை ரஃபேல் வெல்டன் பெறாங்க. இதுக்கப்புறமா 1890 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ரஃபேல் வெல்டன் வந்து
இன்னும் கிராங்கன் வல்கரஸ் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளை இவர் வந்து பண்ண தொடங்குறாங்க. அதன் முடிவில் 1892ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் வந்து ஆன் சர்டன் கோரிலேட்டட் வேரியேஷன்ஸ் இன் கிராங்கன் வல்கரஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கை இவர் வந்து எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து 1893ஆம் ஆண்டு ஆன் சர்டன் கோரிலேட்டட் வேரியேஷன்ஸ் இன் கார்சினா மொய்னஸ் அப்படின்ற இன்னொரு ஒர்க்கு இதையும் இவர் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த நிலையில் இந்த 1893ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் தரப்பிலிருந்து ஒரு கமிட்டியானது உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டியில் 3 நபர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து பிரான்சிஸ் கால்டன் அப்படின்றவர், அந்த பயாலஜியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயன்படுத்துறதுல பயணியராக இருந்தவர். அதுக்கப்புறமா கால் பியர்சன் அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு கணிதவியலாளர், அவருமே வந்து இருந்தாங்க. 3ஆவதா ரஃபேல் வெல்டன். ஸோ அந்த 3 நபர்கள் சேர்ந்து ராயல் சொசைட்டி கமிட்டியில் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஒர்க் என்னன்னா ஆர்கானிசம்ஸ், பல்வேறு உயிரினங்கள், அதில் வந்து புள்ளி விவர ஆராய்ச்சிகளை பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இவங்களுடைய டாஸ்காக இருந்தது. அதை வந்து இவங்க பண்ணாங்க. அதன் முடிவில் 1894ஆம் ஆண்டு சம் ரிமார்க்ஸ் ஆன் வேரியேஷன்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைட்டிலில் ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதி இந்த 3 பேரும் பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது ரஃபேல் வெல்டன், பிரான்சிஸ் கால்டன், கால் பியர்சன், இவங்க 3 பேரும் பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து 3 பேரும் இன்னும் பல ஆராய்ச்சிகளை தொடர்ச்சியாக பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக 1895 காலகட்டத்தில் ரஃபேல் வெல்டன் பல கண்டுபிடிப்புகள் வந்து பண்ண தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் இவர் வந்து attempt to measure the death rate due to the selective variations அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, இது 1895ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் வந்து எழுதி அந்த ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் இவர் வந்து இந்த நேச்சுரல் பாப்புலேஷன்ஸ், இயற்கையாக உருவாகக்கூடிய அந்த உயிரினங்களினுடைய அந்த எண்ணிக்கை, ஸோ அதில் வந்து ஸ்டேபிளைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன், இது ரெண்டுமே நடக்குது அப்படின்றத ரஃபேல் வெல்டன் வந்து எவிடன்ஸ் கொடுத்து நிரூபித்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேபிளைசிங் செலெக்ஷன் அதே மாதிரி டைரக்ஷனல் செலெக்ஷன், இந்த ரெண்டுமே நேச்சுரல் பாப்புலேஷன்ஸில் மிகப்பெரிய அளவில் நடக்குது அப்படின்றதுக்குண்டான எவிடன்ஸ் கொடுத்த, ஆதாரங்கள் கொடுத்த முதல் விஞ்ஞானிகளில் ஒருத்தராக ரஃபேல் வெல்டன் வந்து இருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டேபிளைசிங் செலெக்ஷன் அப்படின்னா, இப்போ 3 வகையான ஒரே ஒரு உயிரினத்திலேயே 3 வகையாக பிரிச்சுக்கிட்டோம்னா அந்த 3 வகையில் ஒரு வகை தான் வந்து தப்பி பிழைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு புறா எடுத்துக்கிறோம். 3 வகையான புறாக்கள் இருக்குது. ஒரு புறா வந்து பெருசாக வளரக்கூடிய புறா இனம், இன்னொரு புறா வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆவரேஜான ஒரு வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு புறா இனம், இன்னொரு புறா இனம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பறவை. ஸோ இப்படி 3 விதமாக எடுத்துக்கும் போது இப்போ பெருசாக இருக்கக்கூடிய அந்த பறவையினால் ஒரு சின்ன பூச்சியை வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா இப்போ சின்ன பூச்சியை வந்து துரத்தும் போது அது திடீர்னு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏதாவது ஒரு பொந்துக்குள்ளேயே வேறு ஏதாவது ஒரு இதுக்குள்ளேயே போயிருச்சு அப்படின்னா அந்த ஒரு பெரிய ஒரு பறவையினால் அந்த சின்ன பூச்சியை அடித்து வேட்டையாடி சாப்பிட முடியாது. அதே சமயம் சின்ன பறவையினால் பெரிய பூச்சிகளை சாப்பிட முடியாது. பெரிய பெரிய பூச்சிகள் இருக்குது அப்படின்னா அதை வேட்டையாட முடியாது. ஸோ இந்த 2 பறவைகள் வந்து அதுக்குண்டான அந்த தீனி கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். இப்போ பெரிய பறவைகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய உணவுகளை தான் வந்து சாப்பிட முடியும். ஸோ அப்போ பெரிய பூச்சிகளுக்காக காத்திருக்கணும். அதே சமயம் சின்ன பறவைகள் வந்து சின்ன சின்ன பூச்சிகளுக்காக காத்திருக்கணும். இப்போ இது 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி வளர்ச்சியை கொண்ட பறவை, அந்த பறவை இதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பறவையின் வளர்ச்சியானது சராசரியாக இருக்கிறனால அது வந்து பெரிய பூச்சிகளையும் வேட்டையாட முடியும், சின்ன பூச்சிகளையும் வேட்டையாட முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 3 விதமாக இருக்குது. இதில் எந்த ஒரு உயிரினத்தினுடைய இனம் வந்து அதிகரிக்கும், நல்லா வந்து வாழும், அதனுடைய நேச்சுரல் பாப்புலேஷன் அதிகரிக்கும்னா அந்த சராசரி வளர்ச்சியை எட்டக்கூடிய பறவை தான். ஏன்னா பெரிய பறவை வந்து சின்ன பூச்சியை வேட்டையாட முடியாது. ஸோ அது பெரிய பூச்சிக்காக காத்திருக்கணும். ஒருவேளை பெரிய பூச்சி கிடைக்கல அப்படின்னா அந்த பெரிய பறவையினுடைய அதனுடைய பசியை போக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போய் அந்த பறவை வந்து அழியக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி சின்ன பறவையை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன பறவையானது பெரிய பூச்சிகளை வந்து வேட்டையாட முடியாது. ஸோ சின்ன பூச்சிக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். சின்ன பூச்சி கிடைக்கல அப்படின்னா அந்த சின்ன பறவையானது பசியில் வாடி அதுவும்
அதுவும் வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் பெரிய பூச்சியே சின்ன பூச்சியே எது இருந்தாலும் தனக்கு தேவையான இன்செக்ட் போதும், அதுக்குண்டான ஃபுட்டு போதும் அப்படின்னு இந்த சராசரியாக வளரக்கூடிய பறவை வந்து பொழைச்சிரும். அப்போ இந்த 3 விதமானதில் வந்து இந்த நடுவில் சராசரியாக இருக்கக்கூடியது தான் பொழைக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக காலப்போக்கில் பெரிய பூச்சிகளினுடைய எண்ணிக்கை அழிஞ்சு வந்தால் பெரிய பறவைகளும் அழிஞ்சிரும், சின்ன பூச்சிகளினுடைய எண்ணிக்கை அழிஞ்சு வந்தால் சின்ன பறவைகளும் அழிஞ்சிரும். ஆனால் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், சராசரியாக வளரக்கூடிய பறவை இனமானது அழியாமல் அதனுடைய எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். ஸோ இதுதான் பரிணாமம். காலப்போக்கில் பெரிய பறவைகளும் சின்ன பறவைகளும் அழிஞ்சு போய் அந்த ஸ்டேபிளாக ஒரு வகையான ஆவரேஜான ஒரு சைஸில் இருக்கக்கூடிய பறவையானது நிலைச்சு நிற்கும். ஸோ அதுக்கு சரியான உணவு கிடைக்கிறனால அது வளர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய இனத்தை பெருக்கும் அளவில் ரீப்ரொடக்ஷன்லையும் நல்லா இருக்கும். ஸோ வெவ்வேறு பறவைகள் இணைஞ்சு நிறைய அந்த பறவை இனங்களை இனப்பெருக்கம் பண்ணி நிறைய பறவைகள் உருவாகும். ஸோ இதுதான் வந்து ஸ்டேபிள் செலெக்ஷன் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் பாப்புலேஷனில் ஸ்டேபிள் செலெக்ஷன் இப்படி தான் உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்னா இப்போ அதே மாதிரி 3 பறவைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல உயிர் வாழ்றதுக்கு அதனுடைய அளவு பெருசாக இருக்கணும். ஒரு பறவை இருக்குது அப்படின்னா அந்த பறவை வந்து பெருசாக இருக்கணும். சின்னதாக இருந்தால் மற்ற உயிரினங்கள் அந்த சின்ன பறவைகளை வந்து அடித்து சாப்பிட்ரும். ஸோ இந்த மாதிரியான நிலைமை இருக்கும்போது அந்த மாதிரியான எக்கோசிஸ்டமில் அந்த மாதிரியான நிகழ்வுகளின் போது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பெரிய பறவைகள் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ பெரிய பறவைகள் தான் வந்து வாழும், சின்ன பறவைகள் எல்லாம் அழிஞ்சு போக ஆரம்பிக்கும். இப்படி சின்ன பறவைகள் அழிஞ்சு போகும்போது பெரிய பறவைகளினுடைய எண்ணிக்கை வந்து படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். இப்படி அதிகரிக்கிறனால அந்த பெரிய பறவைகள் வந்து இன்னும் நிறைய அதனுடைய இனம் வந்து தன்னைத்தானே தகவமைச்சு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அந்த இனம் தான் வருங்காலத்தில் அதிகமாக இருக்கும். இது வந்து டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்றது. ஸோ அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து பெருசாக தான் இருக்குது, அதை வேட்டையாடணும்னா பெரிய பறவையாக தான் இருக்கணும், அப்போ தான் வேட்டையாட முடியும். ஸோ அந்த மாதிரி நிலை இருக்கும்போது அங்கே வந்து பெரிய பறவைகள் நோக்கி தான் அதனுடைய பரிணாமம் போகும். ஸோ இதுதான் டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்றது. ஸோ இது இயற்கையாக நிகழும் காலப்போக்கில், அதுதான் வந்து நேச்சுரல் பாப்புலேஷன். ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷனில் அந்த ஸ்டேபிளைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன் ரெண்டுனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ண, அதுக்குண்டான எவிடன்ஸ் கொடுத்து அதுக்குண்டான ஆதாரங்கள் கொடுத்த முதல் விஞ்ஞானிகளில் ஒருத்தராக தான் ரஃபேல் வெல்டன் வந்து இருந்தாங்க. ஸோ இதனாலே இவர் வந்து படிப்படியாக ஃபேமஸ் ஆனாங்க. இந்த நிலையில் 1898ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்கோடைய ஜுவாலஜி செக்ஷன், அது செக்ஷன் டி அப்படின்னு அழைக்கப்படும், அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1898ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த பிரான்சிஸ் கால்டன் அதே மாதிரி கால் பியர்சன் அந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து ரஃபேல் வெல்டன் வந்து இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதை வந்து புள்ளி விவர அடிப்படையில் தான் இந்த நேச்சுரல் பாப்புலேஷன்ஸில் ஸ்டேபிள் செலெக்ஷன் அதே மாதிரி டைரக்ஷனல் செலெக்ஷனுக்கு உண்டான எவிடன்ஸை இவர் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் பிற்காலத்தில் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஃபீல்டாக வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டை உருவாக்கின 3 முக்கியமான நபர்கள் பிரான்சிஸ் கால்டன், கால் பியர்சன், ரஃபேல் வெல்டன். ஸோ இதை இவர் வந்து பண்ணியிருந்தாங்க. எப்படி புள்ளி விவர அடிப்படையில் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த உயிரினங்களினுடைய அந்த புதைப்படிவம், இந்த ஃபாசில்ஸ்லாம் எடுக்கும்போது அந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த இடத்துல வாழ்ந்த ஒரு பறவையினுடைய அளவு இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ காலப்போக்கில் ஏன் அந்த பறவையினுடைய அளவு குறைஞ்சி சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக இருக்கக்கூடிய பறவை இனம் வந்து அழிஞ்சிருக்கு. அது எதனால் அழிஞ்சிருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் அந்த சைஸ், அதனுடைய அளவு மட்டும் இல்லாமல் பறவைகளினுடைய நிறம் சார்ந்ததும் அதனுடைய உடல் எடை சார்ந்ததும் கூட இருக்கும். ஸோ இது மாதிரியெல்லாம் அதை வந்து கணக்கிட்டு புள்ளி விவர அடிப்படையில் பார்க்கறது தான் இந்த பயோமெட்ரிக்ஸ் அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயாலஜியில் பயன்படுத்துறது. ஸோ இதில் ரஃபேல் வெல்டனும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. மேலும் 1899 காலகட்டத்தில் கால் பியர்சன் அவருக்கு வந்து ரஃபேல் வெல்டன் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த பயோமெட்ரிக்ஸுக்காக ஒரு தனியாக ஒரு ஜேர்னலே வந்து உருவாக்கணும், ஒரு இதழ் ஒன்று உருவாக்கி அந்த பத்திரிகையில் நிறைய இந்த பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயாலஜியில் பயன்படுத்தி அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை வந்து ப்ரமோட் பண்ணணும், ப்ரொபகண்டா பண்ணி. ஸோ அதுக்காக ஒரு இதழ் ஒரு தனியாக உருவாக்கப்படணும் அப்படின்றதுல ரஃபேல் வெல்டன் நிறைய முனைப்பு காட்டினாங்க. அதுக்கு கால் பியர்சனுடைய உதவியை நாடினாங்க. இந்த நிலையில தான் இந்த 1899ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டு, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட், அது அந்த காலகட்டத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது, அதனுடைய லின்னேக்கர்
லின்னேக்கர் சேர் ஆஃப் ஜுவாலஜியா இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. சேர் அப்படின்னாலும் ப்ரொஃபஸர்னாலும் ஒன்று தான். லின்னேக்கர் அப்படின்னா ஒரு விஞ்ஞானி. ஸோ அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் லின்னேக்கர் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவி, அதில் தான் ரஃபேல் வெல்டன் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்காக இந்த 1899ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் வந்து அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அதனுடைய ஜோட்ரல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அந்த பதவியை இவர் ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய மனைவி இவருடைய ஃபேமிலியெல்லாம் அழைச்சிட்டு நேராக அந்த 1899ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு லின்னேக்கர் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி விலங்கியல் பேராசிரியராக அங்கே இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து மேத்தமெட்டிக்ஸையும் பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணுறனால ரஃபேல் வெல்டனுக்கு இவருடைய மனைவியினுடைய ஆதரவும் தொடர்ந்து இருந்து வந்தது. ஸோ தொடர்ந்து இவருடைய ஆராய்ச்சிகளையும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1900 காலகட்டத்தில் ரஃபேல் வெல்டனும் அந்த கால் பியர்சன், பிரான்சிஸ் கால்டன் இவங்க 3 பேரும் இணைஞ்சு பயோமெட்ரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல் வந்து நிறுவி 1901 அக்டோபர் இந்த காலகட்டத்தில் இருந்து அதில் நிறைய பயோமெட்ரிக் சார்ந்த ஆராய்ச்சிகளை பப்ளிஷ் பண்ண தொடங்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடக்க இது 1900ஆம் ஆண்டு தான் கிரெகோர் மெண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு மரபியல் நிபுணர், ஒரு ஜெனடிசிஸ்ட், இந்த ஜெனட்டிஸ்டான இந்த கிரெகோர் மெண்டல் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவருடைய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை 1900ஆம் ஆண்டு அவர் இறந்த பிறகு அந்த 1900ஆம் ஆண்டு அவரினுடைய ஒரு ஆராய்ச்சி முடிவானது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் என்ன சொல்லியிருந்தார் அவர் அப்படின்னா, பரிணாம வளர்ச்சியானது ஒரு மனிதன் வந்து இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய மரபியல் பயன்படுத்தி அவனோட ஜீன் பொறுத்து அந்த பரிணாமமானது அடையும். இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதனுடைய பரம்பரை அந்த நோய் வந்து கடத்தப்பட்டு இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான், அதுக்கப்புறம் அந்த மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அந்த நோய் ஏற்படும். ஸோ இந்த விஷயத்தை கிரெகோர் மெண்டல் தான் வந்து வெளிப்படுத்தினாங்க. இதை பரம்பரை ரீதியாக பட்டாணிகளை பயன்படுத்தி பட்டாணி செடியை பயன்படுத்தி அவர் வந்து விளக்கியிருந்தாங்க. அது 1900ஆம் ஆண்டு தான் அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி கிரெகோர் மெண்டல் அப்படின்னு ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு. அதில் அவர் சொல்கிற விஷயம் எப்படி அவர் சொன்னார்னா, இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, அந்த மனுஷனுக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயானது அவனுடைய குழந்தைக்கு வந்து பரவுமா அப்படின்னா ஒருவேளை பரவாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குழந்தையினுடைய குழந்தைக்கு, அதாவது ஒரு தாத்தாட்ட இருந்து ஒரு பேரனுக்கு நடுவில் அந்த தாத்தாவினுடைய பையனுக்கு போகாமல் அந்த தாத்தாவினுடைய பேரனுக்கு கூட திடீர்னு அந்த நோயானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் கிரெகோர் மெண்டலுடைய மரபியல் பயன்படுத்தி அவர் வந்து பரிணாம ரீதியாக சொன்ன விஷயங்கள். இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, அந்த மனுஷனுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னா அந்த மனுஷனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு வேளை கேன்சர் ஏற்படலை அப்படின்னா அவ்வளவுதான், இனிமே அவங்களுடைய பரம்பரையில கேன்சர் வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை அந்த கேன்சர் ஏற்பட்ட மனிதனுடைய மகனுக்கு இந்த கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி வந்து ஏற்படும் பரம்பரை ரீதியாக. அதை கிரெகோர் மெண்டல் வந்து பட்டாணி செடிகளை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அது 1900ஆம் ஆண்டு வெளிவந்த பிறகு பயோமெட்ரிக்ஸ்லாம் வேஸ்ட்டு, அதை பயன்படுத்தி இந்த பரிணாம வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த உயிரினங்களினுடைய அளவு இதெல்லாம் பயன்படுத்துறது வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மரபணு ரீதியாக அந்த மாற்றங்கள் ஏற்படுறது தான் கரெக்ட் அப்படின்னு வில்லியம் பேட்டிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் வந்து ரஃபேல் வெல்டனுடைய ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா ரஃபேல் வெல்டன் வந்து பேராசிரியராக இருக்கிறாங்க. ஸோ அவருடைய ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்து கிரெகோர் மெண்டலுடைய ஒர்க்கை படிச்சுட்டு அந்த வில்லியம் பேபிங்டன் வந்து அவர் சொன்னதை தான் நம்பினாங்க. ஸோ இதுக்காக பெரிய ஹீட்டட் கான்வர்சேஷன் 1901 காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இவங்களுக்குள்ள போட்டி, எது சரி எது தவறு அப்படின்ற போட்டியானது போக தொடங்குது. ஸோ ரஃபேல் வெல்டன் மற்றும் அந்த கால் பியர்சன், பிரான்சிஸ் கால்டன் இவங்களினுடைய பயோமெட்ரிக்ஸை பயன்படுத்தி பரிணாமத்தை கணக்கிடுறது சரியா அல்லது மரபியல் ரீதியாக அந்த பரிணாம வளர்ச்சியை பார்த்து அனலைஸ் பண்ணுறது சரியா? ஸோ இதில் வந்து பெரிய போட்டி. இதுக்கிடையில் இந்த 1901 1902 காலகட்டத்தில் ரஃபேல் வெல்டன் வந்து மெண்டல்ஸ் லா ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் இன் பீஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் ஒர்க் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1903 1904 காலகட்டத்திலலாம் மிகப்பெரிய அளவில் இந்த ஆராய்ச்சியினுடைய போட்டி வந்து நடந்தது. இந்த 1904ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு ஆனுவல் மீட்டிங் நடந்தது. அதுலலாம் பெரிய அளவில் விவாதம்லாம் நடத்தப்பட்டது. இதுக்கப்புறம் 1905 காலகட்டத்தில் ரஃபேல் வெல்டனும் வந்து ரொம்ப தீவிரமாக அவருடைய பயோமெட்ரிக்ஸ் அந்த
ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயாலஜியில் பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய முறையில் தொடர்ந்து அவரும் வந்து விவாதம் பண்ணி வந்தாங்க. பிறகு இறுதியாக 1906ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டன் வந்து நோயினால் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக அக்யூட் நிமோனியானால் பாதிக்கப்படுறாங்க. இதனால் அவருடைய நுரையீரலில் பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இறுதியாக 1906 ஏப்ரல் 13 அன்னைக்கு இவருடைய 46 வயதில் ரஃபேல் வெல்டன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1906 ஏப்ரல் 13 அன்னைக்கு இவருடைய 46 வயதில் ரஃபேல் வெல்டன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1936ஆம் ஆண்டு ரஃபேல் வெல்டனுடைய மனைவியான ஃப்ளோரன்ஸ் ஜாய் டெப் வெல்டன், அந்த ஃப்ளோரன்ஸ் ஜாய் டெப் வெல்டன் அப்படின்ற ரஃபேல் வெல்டனுடைய மனைவி, அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 78 வயதில் 1936ஆம் ஆண்டு இறந்து போகிறாங்க. ஏன்னா அவங்க 1858 பிறந்திருந்தாங்க. 1936ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 78 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரஃபேல் வெல்டன் பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ரஃபேல் வெல்டன் வந்து இந்த பரிணாம உயிரியல்ல ஆற்றின பங்களிப்புக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இவருடைய பஸ்ட் ஒன்று, அதாவது இவருடைய மார்பளவு சிலை ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோடைய மியூசியத்தில், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மியூசியத்தில் இன்னைக்கு வரைக்குமே வைக்கப்பட்டு இவர் வந்து பெரிய அளவில் பாராட்டுக்குரியவராக இருந்து வராங்க. மேலும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் தரப்பிலிருந்து ரஃபேல் வெல்டனுடைய பேரில் வெல்டன் மெமோரியல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வருடம் வழங்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கக்குண்டான ஒரு நினைவு பரிசை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு வரைக்குமே வருடம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருது. ஸோ ரஃபேல் வெல்டன் இறந்த பிறகும் இந்த வெல்டன் மெமோரியல் பிரைஸ் மூலமாக கௌரவிக்கப்படுறாங்க. மேலும் வெல்டன் டைஸ் அப்படின்னு ஒரு டைஸ் ஒன்று கூட ரஃபேல் வெல்டன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எல்லாம் வந்து ஈடுபடும் போது இவர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதுவும் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ இது மாதிரி ரஃபேல் வெல்டனுடைய கான்ட்ரிபியூஷன் இதில் இந்த பயோமெட்ரிக்ஸ் சரியா, மெண்டலியன் அதாவது கிரெகோர் மெண்டல் சொன்னது சரியா அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயோமெட்ரிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கிரெகோர் மெண்டல் சொன்ன மரபியல் ரீதியான ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே பழங்காலத்தில் வாழ்ந்த உயிரினங்களுக்கும் இன்றைய உயிரினங்களுக்கும், பழங்காலத்தில் வாழ்ந்த தாவரங்களுக்கும் இன்றைய தாவரங்களுக்கும் இடையில் உண்டான அந்த பரிணாம வளர்ச்சி குறித்து பகுப்பாய்வும் ஆராய்ச்சியும் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஒன்றை விளக்கிட்டு இன்னொன்றை மட்டும் வச்சுட்டு நம்மளால் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. ரெண்டுமே சரியும் கிடையாது, ரெண்டுமே தவறும் கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே ரெண்டுமே வந்து பயன்பாட்டில் இருந்து வருது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. ரஃபேல் வெல்டன் வாழும்போது நிறைய மெரின் பயாலஜிக்கல் ரிசர்ச் தான் பண்ணாங்க. கடல்வாழ் உயிரினங்கள் பற்றி தான் இந்த ஆராய்ச்சி. நான் வந்து என்னதான் பறவை சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி வேறு வேறு உயிரினங்கள் சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் வந்து அந்த ஒரு எடுத்துக்காட்டுகள் புரிகிறதுக்காக சொன்னேன். மற்றபடி அது வந்து இவர் பண்ணது வந்து ஸ்க்ரிம் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு இறால் மீன், அதை பயன்படுத்தி தான் இவர் நிறைய ஆராய்ச்சியை பண்ணாங்க. ஸோ அப்போ கடலில் இதே மாதிரி சூழ்நிலை, இப்போ 2 மீன் இருக்குது, ஒரு பெரிய மீன் வகை ஒரு சின்ன மீன் வகை இருக்குது. அந்த இடத்துல சின்ன மீனுக்குண்டான உணவு மட்டும்தான் கிடைக்குது, பெரிய மீனுக்குண்டான உணவு கிடைக்கலன்னா அந்த பெரிய மீனோட இனம் அந்த கடல் பகுதியில் அழிஞ்சு போகும். ஸோ இது மாதிரி அது அந்த நேச்சுரல் பாப்புலேஷன்ஸில் இந்த இம்பேக்ட் எல்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி தான் ரஃபேல் வெல்டன் வந்து கண்டுபிடிச்சாங்க. நான் புரிகிறதுக்காக பறவையை வந்து எடுத்துக்காட்டாக சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பரிணாம உயிரியலில் இவ்வளோ பெரிய சாதனை பண்ண ரஃபேல் வெல்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.